ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி தோல் உள்ள முழு உளுந்து வச்சு ஒரு சட்னி அரைக்க போகிறேன். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு 1/4 கப்பு உளுந்து எடுத்து நல்லா வறுக்கணும். இதோட பச்சை ஸ்மெல் போகணும். இது நல்லா வறுபட்டு ஒரு அழகான மணம் வரம் பார்த்துடுங்க. அது வரை நீங்கள் வதக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த சட்னியில் பிது பிதுன்னு அது அப்படியே இருக்கும். அதாவது நல்லா முறுவது வரை வறுத்தெடுக்கணும். இப்போது ஒரு 1/2 கப்பு தேங்காய், ஒரு 3 பூண்டு, மணத்துக்காக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுக்கணும். இதுவுமே கலர் மாறி வர்றதை வறுத்துட்டு, அதாவது ஒரு பாதி அளவு வறுபட்ட பிறகு நம்ம தேவைக்கு மிளகாத்தூள் சேர்க்கணும். முழு வத்தலும் சேர்க்கலாம். என்கிட்ட முழு வத்தல் இல்லாததுனால மிளகா பொடி சேர்க்குறேன். ஃபஸ்ட்டே நம்ம மிளகா பொடியை போட்டிருந்தோன்னா கரிஞ்சிடும். அதனால தான் ஓரளவு வறுபட்ட பிறகு சேர்க்குறேன். இனி இதையும் எடுத்து ஆற வச்சிடணும். இப்போ அந்த சட்டியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், இந்த சட்னிக்கு தேவையான உப்பம் போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய 2 தக்காளி, இந்த 2 தக்காளியும் நல்லா வதங்கணும். அதாவது அந்த தக்காளிக்கு அந்த இதுவே இல்லாமல் நல்லா மசிஞ்சு நல்லா வதக்கிறது வரை வதக்கிட்டு, இனி இதையெல்லாம் எடுத்து ஆற வைக்கணும். இந்த உளுந்து வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை அடிக்கடி அப்பப்போ செய்யுங்க, நல்லா ருசியாக இருக்கும். சரியா? இதை இப்போ ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம், குறைன்னு அரைங்க. அரைச்சி தேங்காய் எண்ணெயில் தாளித்து எடுத்து இட்லி கூட சாப்பிட்டு பாருங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.